கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மற்றொரு புதிய பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக வழிநடத்தின எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தவும், இன்னும் உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சரியாக புரிந்து கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நாங்கள் உம்மை மட்டும் ஆராதித்து உம்மை மட்டும் காணுகின்ற கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மறந்து சற்று நேரம் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மை மட்டும் காணுகின்ற கிருபையை இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 292ஆம் பாமாலை பாடுவோம். 292வது பாமாலை.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடைகளை போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் கடினமானோம். பரிசுத்தகப்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்துள்ளோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கையிடுகிறதில் பொறுமையாயும் பாவத்தி நிமித்தம் துக்கப்படுகிறதை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய லாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 17ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் ஞானமானவைகளை நோக்குவதாக. நீரின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை குடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன்.
என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் இனத்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அப்படியே நின்ற நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாமர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பொதித்து பிறந்தார். பதிவிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதினால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்கப்படுகிறேன். நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அனுக்கிரகம் செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் இடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையவரை விட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு இரக்கத்தில் நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்கொடிய காலத்தில் விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தையுமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும்.
சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நிலைத்த தேவனே, எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்திடணும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடிவரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார் ஆகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்திய தருகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாயிருக்கிற பராபரனே, எவ்வகையும் எந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் உமது லட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் உமது வழிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரீர் பொதுவாய் இருக்கிற திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதி உள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உடைய நல்ல ஆவியினாலே நடத்தி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுக்கையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி 44ஆம் வசனம் முடிய. பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் என்பதே. கிறிஸ்துவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் எந்த தடைகளும் இல்லாமல் ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ மக்கள் ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்ய முடியவில்லை. நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அரசாங்க உத்தரவுக்கு நாம் அடிபணிந்தாக வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நாம் அவரோடு கூட நெருங்கின உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக திருச்சபையை வீட்டிற்குள் கொண்டு வந்து இருக்கிற இடங்களிலேயே ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஒருவேளை வசதிப்படாதவர்கள் பிற்பாடு இந்த பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை ஆராதனையை பார்த்து ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆண்டவரால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 45 ஆராதனைகளை நாம் நடத்தியிருக்கிறோம். இது 46வது ஆராதனை. வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளுமாக சேர்த்து ஏறக்குறைய 46 ஆராதனைகளை நாம்
இந்த ஆன்லைன்ல நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆலயம் திறக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் சிலருக்கு இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்திலேயே ஆலயத்தை கொண்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்க வழி செய்திருக்கிற ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இன்னும் எத்தனை காலம் இது நீடிக்குமோ தெரியவில்லை. எவ்வளவு காலம் நீடித்தாலும் நாம் பொறுமையோடு இருப்போம். அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுவோம். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க என்ன அழகாக இந்த இணைய வழி வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். எப்போது ஆலயம் திறக்கிறதோ அப்போது நாம் ஆலயத்திலே சென்று வழிபடுவோம். அதுவரைக்கும் எந்த வருத்தமும் தயவு செய்து உங்கள் மனங்களிலே இருக்க வேண்டாம். எல்லாம் ஆண்டவர் சரியாய் செய்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே எதுவும் தவறு கிடையாது. நாம் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். எந்த சூழ்நிலையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். பொறுமையாய் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு விரைவிலே விடுதலை கொடுப்பார். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் சென்று அவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, உங்களிலே சிலர் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் சிலர் காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு காரியம், நீண்ட நாட்கள் ஆனதுனால மறந்துடாதீங்க. பெரிய வெள்ளிக்கிழமை நாம் ஆலயத்திலே படைக்க வேண்டிய சுயவிருப்பு உண்டியல் உங்கள் கரங்களில் இருக்கிறது. இதுவரைக்கும் 4 குடும்பங்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். மற்றவர்களுடைய கரங்களிலே அந்த உண்டியல்கள் இருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு வரும்போது அந்த உண்டியல்களையும் பத்திரமாய் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளோடு கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்று படைப்போம். ஏனென்றால் நம்முடைய ஆலயத்திலே நிறைய பணிகள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. உங்களுக்கும் தெரியும், இந்த லாக்டவுன் பீரியட்லேயே நம்ம நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. முன்புறத்திலே அழகான நுழைவு வாயில் அமைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னும் அதில் இறுதிக்கட்ட பணிகள் மட்டும் இருக்கிறது. நம்முடைய ஆலய ரெஸ்ட் ரூம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய திட்டம் வருகிற அசனப்படிக்கு முன்பதாக நம்முடைய ஆலயத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று இன்னும் நாட்கள் இருக்கின்றன. ஆகையினால எதுவும் ஆண்டவரால் செய்ய முடியும். அதற்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான திட்ட வரைவுகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் முடிவடைய ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இந்த ஆண்டிலேயே வருகிற அசன பண்டிகையிலேயே நாம் நம்முடைய விரிவாக்கம் செய்யப்பட்ட ஆலய பிரதிஷ்டை பண்டிகையும் சேர்த்து அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவரால் எதுவும் முடியும். ஆகையினால் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு அற்புதமான விடுதலையை கொடுப்பார். அவரால் முடியும் இல்லையா? இப்போ நம்ம கடந்த 2 வாரங்களாக பார்த்து இன்றைக்கும் பார்க்க போகிற வேத பாடமாக வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் ஆண்டவரால் எதுவும் முடியும் என்பது தானே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு. ஒரு பெரும் திரளான கூட்டம். அந்த கூட்டத்திற்கு 5 அப்பம் 2 மீன்களை மட்டும் வைத்து ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தார். ஒரு தேவையை சந்தித்தார். ஏறக்குறைய அப்பம் சாப்பிட்ட புருஷர் மட்டும் 5000 பேர். அதுக்கு மேற்பட்ட கூட்டம் இருந்தது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை திடீர்னு வேறு யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்களானால் அவர்களுக்காக இந்த சுருக்கத்தை சொல்லுகிறேன். ஆக ஒரு பெரும் திரள் உணவு வேண்டும் அவர்களுக்கு. அப்படி உணவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இயேசு இருக்கிறார், சீசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்கன்ற கூட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். தேவை முன்வைக்கப்படுகிறது. அந்த தேவையை, அந்த பிரச்சனையை இயேசுவானவர் எப்படி சந்தித்தார், மக்கள் எப்படி சந்தித்தார்கள்? இயேசுவானவர் அற்புதம் செய்யக்கூடியவர் என்று இவர்களுக்கு நன்றாய் தெரியும், சீஷர்களுக்கு நன்றாய் தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவானவரிடத்திலே வந்து மனம் பதறி பேசுகின்ற வார்த்தைகள் இங்கே பல சொல்லப்படுகின்றன. அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இதே போன்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். நாமும் இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே இயேசுவுக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக, அவர் சர்வ ஞானி, அந்த ஞானம் நிறைந்த தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை வைத்து, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்ய, இப்படி செய்ய, இப்படி இருக்குது, முடியாது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய நிலைமைகளை அப்படியே அப்பட்டமாக நமக்கு உரித்து காட்டுகின்ற ஒரு பகுதி இந்த பகுதி. இதில் இயேசுவானவர் அற்புதம் செய்தார் என்பது மறுக்க முடியாது. அவருடைய சக்திக்கு நிகரான சக்தி யாருக்கும் இல்லை. அற்புதம் செய்தார் என்று பார்த்துவிட்டு போவது பெருசு இல்லை. ஆனா அந்த அற்புதத்திற்குள்ளே நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பாடங்கள் என்ன? இதைத்தான் கடந்த 2 வாரங்களாக நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது வாரமாகவும் படிக்க போகிறோம். வேத வசனங்கள் மிக ஆழமானது, படித்துக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது விதமாக நம்மோடு பேசுகின்ற உயிருள்ள வார்த்தைகள், சத்திய வேத வார்த்தைகள். அன்பானவர்களே, கடந்த வாரம் என்ன படித்தோம்? பிரச்சனை பெரிதாய் இருக்கிறது என்ற உடனே விட்டு போய்விடலாம் என்று நினைத்தார்கள். இவங்களை அனுப்பிடுவோம். ஆனா இயேசுவானவர் என்ன சொன்னார்? நீங்க தான் உங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். நாம் பார்த்த பாடம் என்ன? நம்முடைய வாழ்விலே போராட்டங்கள், பிரச்சனைகள் நெருக்கும் போது விட்டு ஓடிவிடலாம் என்ற எண்ணம் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு போக வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாடம். இன்றைக்கு பார்க்க போகின்ற பாடம் இதே சீஷர்கள், இயேசுவானவர், மக்கள் கூட்டம் எதை பற்றியும் கவலைப்படலை. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த சீஷர்கள் இயேசுவானவரிடத்துல வந்து இந்த மக்களை நம்ம அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள போக வச்சிருவோம். இயேசுவானவருக்கு ஞானம் சொல்லி கொடுக்கின்ற சீஷர்கள் நம்மள மாதிரி. நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, எனக்கு இப்படி வேணும், இந்த மாதிரி வேணும், இப்படியெல்லாம் எனக்கு தாங்க. அவருக்கு ஞானம் சொல்லி கொடுக்கின்ற நிலை இந்த சீஷர்களுடைய நிலை. இதே போலதான் தவறு, இந்த தவறை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். சரி, எனக்கு என்ன தவறு? அடுத்து செய்த தவறு பாருங்களேன். அந்த பிரச்சனையின் கடினமான பகுதியையே அவர்கள் பார்க்கிறார்கள். உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. முதல்ல அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இயேசுநாதர் விடல, நீங்க தான் கொடுக்கணும். இப்ப அதுல உள்ள கடினமான பகுதியை முன்வைக்கிறார்கள். என்ன பகுதி? 35-36 வசனங்களை பார்ப்போம். மார்க்கு 6வது அதிகாரம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த பிரச்சனையின் கடினமான பகுதியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். 3 குறிப்பு சொல்றாங்க பாருங்க. வனாந்தரமான இடம், நேரம் அதிகமாகி விட்டது, இவங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இயேசுநாதருக்கு தெரியாதா? இந்த மக்கள் திடீரென்று வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க கையில எதுவுமே ரெடி பண்ணி கொண்டு வரலங்கிறது இயேசுநாதருக்கு தெரியாதா? அல்லது இயேசுநாதருக்கு இது வனாந்தரமான இடம்னு தெரியாதா? அல்லது இயேசுநாதருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியாதா? அவருக்கு போய் ஆலோசனை சொல்றாங்க பாருங்களேன். இன்னைக்கு பல நேரங்கள் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறோம். ஜெபம் என்றால் இன்னைக்கு எப்படி இருக்குது நமக்கு? வெறும் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வாழ்வின் கடினமான பகுதிகளை கொண்டு போய் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரியும், ஆண்டவரே இப்போ உள்ள கொரோனா காலம், எனக்கு வருமானம் இல்லை, என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, அல்லது எனக்கு பாதி வருமானம் தான் இருக்குது, என் தொழில் பின்னால போய்கிட்டே இருக்குது, மக்கள்கிட்ட காசு இல்லை, அதனால எனக்கு என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதையே தான் பார்த்துட்டு இருக்க தோணுது. அல்லது அரசு ஊழியர்களுக்கு என்னென்னமோ பயம், இன்னைக்கு எங்களுடைய நிலைமைகள்லாம் இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு எப்படி இருக்கும், நாங்க எப்படி வேலை செய்ய போறோம். வாழ்வின் கடினமான பகுதிகளையே பார்த்து பார்த்து ஜெபத்திலையும் இயேசுநாதர்கிட்ட அதைத்தானே வைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட அதைத்தானே வைக்கிறோம். இன்றைக்கு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இனிமேலும் என்னை நடத்துவாருங்கிற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை போயிடுச்சே. கடினமான பகுதியை பார்க்க ஆரம்பிப்போமானால் சீஷர்களை போல வாழ்வை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிற இடத்திலேயே கடினங்களை பேசிக் கொண்டிருப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கு சீஷர்கள் செய்த இந்த தவறை நம்முடைய வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிறோமே. நம்மை சுற்றிலும் பெரும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், தேவை இருக்கிறது உண்மைதான், என்ன செய்ய போகிறோம் என்பது நமக்கு இன்னும் இருட்டா இருக்கிறது உண்மைதான். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள்,
பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களை எல்லாம் யோசிச்சா, ஏறிக்கொண்டிருக்கிற கடுமையான விலைவாசிகளை இதெல்லாம் யோசிச்சா நடுக்கமா தான் இருக்குது. ஆனா வாழ்வின் கடினமான பகுதியை மட்டும் பார்ப்பது என்பது தவறு என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. கடினமான பகுதிகளும் வாழ்விலே வரும். வாழ்க்கை எப்பயுமே சுலபமாய் லகுவாய் போய்கொண்டே இருக்காது. கடினமான பகுதிகள், ஏற்றுக்கொள்ள முடியாத பகுதிகள், விளங்கிக் கொள்ள முடியாத பகுதிகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஒருவேளை இப்ப நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? இப்படி உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில கடினத்தையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி வெளியில வர முடியும்? அன்பான தெய்வ மக்களே, வாழ்க்கையில எத்தனை கடினமான பகுதிகளை தாண்டி வந்தோம் இல்லையா? உதாரணமா ஒரு புது வகுப்புக்கு போனோம்னு வச்சுக்கிறோம். சின்ன வகுப்புகள் ரொம்ப தெரியாது. ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு போகும்போது நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாட புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. பாட புஸ்தகத்தை கையில் வாங்கணும் அப்படின்னா நம்முடைய இயல்பு என்ன? பொதுவாக படம் பார்ப்போம். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் நமக்கு பிடித்தமான பாடங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பாடங்கள் நமக்கு விளங்காத பாடங்கள் இருக்கும். அந்த பாடங்கள் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். நான் 8ஆம் வகுப்பு படித்த போது நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போதான் இந்த கணம் மேத்ஸ்ல புது அறிமுகம். எங்க வாத்தியாருக்கும் சொல்லித்தர தெரியல, எங்களுக்கும் அது பெரிய தலகணமா இருந்துச்சு. என்னன்னே புரியலைங்க. கணித புஸ்தகத்தை கையில எடுத்தா தலை சுத்தம். இந்த கணித புஸ்தகத்தை ஸ்கூல் ஆரம்பிச்ச சமயத்துல கையில எடுத்துட்டு எனக்கு பாடம் படிக்க முடியாது அப்படின்னு ஓடுனவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னால் படிச்சுக்கிட முடியாதுன்னு படிப்பு அதோடு விட்டுட்டு போன ஒரு நண்பன் எனக்கு உண்டு. ஆனா எல்லாருக்கும் அந்த பயம் இருந்துச்சு. எல்லாரும் அந்த கடினத்தை பார்த்தோம். ஆனால் காத்திருந்தோம். எதுக்கு? ஆசிரியர் நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்கும் போது அது நமக்கு புரியும். ஒரு முறைக்கு 2 முறை அதை நாம் திரும்ப திரும்ப செய்யும் போது நாம் நிச்சயமாக இந்த 8ஆம் வகுப்பிலே நாம் தேர்ச்சி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கை இருந்துச்சு, அந்த ஒரு நபரை தவிர. அப்ப அந்த கடினமான பகுதி என்பது நமக்கு முன்னால இருக்கும். அது எப்போது எளிதாகும்? கடினம் கடினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் எளிதாகாது. அந்த கடினத்தை எப்படி லகுவாக்கிக் கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, அன்பானவர்களே, வாழ்க்கையில கடினமான பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு புது வகுப்புக்கு போகும்போது ஒரு புது புத்தகத்தை பார்த்தோம்னா பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு புது நாளும் ஒவ்வொரு புது புத்தகம் போல. இன்னைக்கு காலையில விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும், இன்னைக்கு இரவு வரைக்கும் எப்படி இந்த நாள் போகும்? இது இன்னைக்கு பலருடைய பெரும் தடுமாற்றம். இன்னைக்காவது எனக்கு சம்பளம் கிடைச்சிருமா? இன்னைக்காவது எனக்கு வேண்டிய அந்த காரியங்கள் கிடைச்சிருமா? தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஓடிவிட நினைக்கக்கூடிய அபாயம் வந்துவிடும். கடினமான பகுதியை பார்த்த சீஷர்கள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்க நிலையில் நமக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். கடினம் என்பது வாழ்க்கையிலே உண்டு. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கடினத்தை பார்த்த சீஷர்களுக்கு இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? 37வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு 38வது வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? போய் பாருங்கள். போய் பாருங்கள். நின்ன இடத்துல நின்றுட்டு கடினம் கடினம் கடினம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நீங்க நிக்கிற இடத்தை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள போய் பாருங்கள் என்பது ஆண்டவருடைய பாடம். ஆண்டவர் கற்றுத் தருகின்ற பாடம். அன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்வின் கடினத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு சொன்னவரு, நின்ன இடத்துல நின்னுக்கிட்டு பிரச்சனையை பேசாதீங்க, உள்ள போய் பாருங்க. வருஷத்தின் தொடக்கத்தில் நின்றுட்டு இந்த பாடம் எதுவுமே எனக்கு விளங்காதுன்னு சொல்லாதீங்க, உள்ள போங்க. முதல் அதிகாரம், முதல் சாப்டர், 2வது சாப்டர், வரிசையா போங்க. போகும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். 8ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே 9ஆம் வகுப்பு போறோம், திரும்ப அதே பிரச்சனை. ஆனா அன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? பெரிய ஞானிகள் மாதிரி 8ஆம் வகுப்பு புத்தகத்தை கையில வச்சு பயந்து கொண்டு நிற்கிற நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய அடுத்த வகுப்புக்காரங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, புத்தகத்தை பார்க்காத, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா உள்ள படிக்க படிக்க ரொம்ப ஈஸி. பத்தியா, நானும் அப்படிதான் நினைச்சேன், தாண்டி வந்தேன். சொந்தமா இல்லையா?
சொல்லிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இங்க ஒரு வாய் எப்படி சொல்லிடுது, அடுத்த பக்கம் 9ஆம் புத்தகத்தை பார்த்து கடினத்தை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இப்படியே வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறோமே. நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஒன்னை தாண்டி வரும்போது இன்னொன்னு கடினமா தான் இருக்கும். வெகு நேரமாயிற்று, வனாந்திரமான இடம், புசிக்கிறதுக்கு எங்களிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு கடினத்தையே பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் போய் பாருங்கள். என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், என்னால ஒண்ணுமே முடியாதேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போய் பாருங்கள். உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, எந்திரிங்க. உங்களால் ஆன முயற்சிகளை நீங்க செய்யுங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் உங்களுடைய வருமானத்திற்கான காரியங்களுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். வேலை தேடி போங்க. என் அன்பான தெய்வ மக்களே, இந்த காலகட்டத்தில் வருமானம் இல்லை, வேலை இல்லை, எத்தனை நிலைகளிலே வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாங்க தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு நண்பர், நல்ல உத்தியோகம், டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருந்தவர். ஆனா இப்ப வண்டி வாகனங்கள் எதுவுமே ஓடல, உடைந்து போகலை. அவரு வாழ்க்கையில் போய் பார்த்தார், அடுத்த கட்ட காய்கறி வியாபாரத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார். இதே போல எத்தனையோ பேரை சொல்ல முடியும். அதெல்லாம் நிக்கட்டும், அது வரும்போது நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது போய் பார்க்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும். அதே போல சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன், சென்னையில ஊருக்கு வெளியில ஒரு சாலை ஓர பிரியாணி கடை மிக நிறைய சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு யூடியூப் சேனல்காரங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அந்த கடையை நடத்திட்டு இருக்கிற கணவனும் மனைவியும், நாங்க ஒரு பெரிய அந்த ஐடி கம்பெனியில நாங்க வேலை பார்த்தோம், இப்ப வேலை இல்லை, என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். முதலாவது 600 ரூபாய் முதலீடு போட்டு நாங்க பிரியாணி செஞ்சு வச்சோம், 1000 ரூபாய் கிடைத்தது. அந்த சுவையை பார்த்து இப்போ வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்க பெரிய அளவில் இதை செய்து கொண்டிருக்கிறோம். கடினத்தை மட்டும் பார்த்து, எனக்கு வேலை இல்லை, நான் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு மட்டும் உட்கார்ந்து இருந்தா ஒன்னத்துக்குமே முடியாது. போய் பார்த்தா தான் நாங்க வழி தெரியும். அவங்க தைரியமா களம் இறங்கினாங்களா? இறங்கினதுனால தானே அவங்களுடைய வாழ்விலே அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்யலாம், சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டே இல்லாம அடுத்த நிலைக்கு போகலாம் என்ற படிப்பினை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டதை செயல்படுத்தினாலே இன்றைக்கு வாழ்க்கையில இன்னொரு நிலையிலே அவர்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யாம முடங்கி உட்கார்ந்து இருப்பீங்க வைங்களேன், கடினம் 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 என்று வாழ்வை இழந்து போவீர்கள். கடைசியில போன வாரம் நம்ம படிச்ச மாதிரி வேறு விதமான நிலையெடுக்கக்கூடிய அபாயம் வரக்கூடும். ஒரு பக்கம் உங்களுக்கு தடைப்படுதா, கடினத்தையே பேசாதீர்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு தடைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத போய் பாருங்க. ஆண்டவருக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரை எனக்கு முடியாது, என்னால முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போய் பாருங்க. உங்களிடத்துல என்ன இருக்கு, உங்களால என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். சும்மா முடங்கி அப்படியே உட்கார்ந்து வாழ்வை அழிப்பதற்கு யாருக்குமே வழி இல்லையே. ஏதோ ஒரு நிலையை கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்திருக்கிறாரே. யோசிங்களே. எப்ப யோசிக்க முடியும் தெரியுமா? கடினத்தை பார்ப்பதை விட்டு விடும்போது. கடினத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு இயேசுவானவர் சொன்னது போல போய் பாருங்கள். அடுத்ததாக சீஷர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த பாடத்தை முடிக்கணும்னு நான் விரைவாக பேசுகிறேன். அடுத்த சீஷர்கள் செய்த தவறு, அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்திக் கொண்டே போகிறார்கள். 37வது வசனம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா? நம்ம ஏற்கனவே படித்தோம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய பதிலை பாருங்களேன். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ? கடினமான பகுதியை பார்த்தாங்க. இவங்களை அனுப்பிடுவோம்னு, துரத்தி விட்டுருவோம்னு தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி பார்த்தார்கள். ரெண்டுக்கும் இயேசுநாதர் தடை போட்டுட்டாரு. விட்டுட்டு போயிருவோம் போது நீங்க தான் கொடுக்கணும்னாரு. நேரம் ஆயிடுச்சு, வனாந்திரமான இடம், புசிக்கிறதற்கு ஒண்ணுமில்ல. இதை சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் பாருங்கள் என்றார். இப்ப நம்ம ஞானிகள், நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன், ஆண்டவருக்கு அடுத்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறோம். என்ன பாடம்? 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ?
பிரச்சனையை அந்த பெரிதுபடுத்தி கொண்டே போகின்ற சீசர்கள் நம்மை போல. சீசர்கள் செஞ்சாங்கன்னா உற்சாகமா இருக்குது இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இருக்கிற ஒரு பிரச்சனையை பெருசாக்கி சின்ன புள்ளிய பெரிய கருப்போட்டமாக்கிட்டோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கையில ஒரு அழகான வாழ்க்கை என்ற வெள்ளை காகிதத்தை கொடுத்தார். வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஒரு பேனாவை கையில கொடுத்தார். என்ன செஞ்சோம்? சின்ன பிள்ளைய கையில வெள்ளை தாளையும் பேனாவையும் கொடுத்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் அந்த தாள் பூரா வெறும் மையா தான் இருக்கும். வெறும் வட்டமா போட்டு அதை பேப்பரை காலி பண்ணியிருக்கோம். அதே நேரம் ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளைகிட்ட பேனாவையும் வெள்ளைத்தாளையும் கொடுத்தா என்ன இருக்கும்? ஏதோ ஒரு ஓவியம் இருக்கும் இல்லையா? அழகான ஓவியம் என்று சொல்ல முடியாட்டினாலும் அந்த பிள்ளை ஏதோ ஒன்றை அதில் வரைந்திருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு. ஆண்டவர் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்தார். அதை வாழ்ந்துகொள் என்று சொல்லி நம்மை அனுப்பினாரு. நம்ம இன்னைக்கு அதை கிறுக்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தாச்சுன்னா அந்த வாழ்க்கையை பார்க்க நமக்கே பிடிக்கல. ஏன்னா அவ்வளவு தாறுமாறான கோடுகளையும் வட்டங்களையும் போட்டு பார்க்க சகிக்காதபடி செஞ்சுட்டோம். யாரு? நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என் வாழ்க்கை ஆண்டவர் இப்படி ஆக்கிட்டார். எவ்வளவு கூசாமல் ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறோம் இல்லையா? வாழ்க்கையை ஆண்டவரா தாறுமாறாக்கினார். நல்லா யோசித்து பாருங்க. நாம் தாறுமாறாக்கினோம். ஆனா குற்றவாளி யாரு? ஆண்டவர். அவர் கொடுத்தது அழகான வாழ்க்கை. உலகத்திற்குள்ள எப்படி வாழணும், எப்படி நமக்கு ஒரு நேர்த்தியான இடம் இருக்கிறது என்றெல்லாம் அவர் நமக்கு அழகான வாழ்க்கையை கையில கொடுத்தாரு. ஆனா அந்த வாழ்க்கையை சிதைத்து விட்டு அவர் என்னை அப்படி வச்சுட்டாரு இப்படி வச்சுட்டாருன்னு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொண்டே போன சீசர்களின் நிலையிலேயே இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே. அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? உள்ள போய் பார்க்கணும். பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? அந்த பெரும் கூட்டத்தின் தேவையை சந்திப்பதற்கு மிக அதிகமான உணவு வேணும். இவங்க கணக்குப்படி 200 அப்பத்துக்கு வாங்கினாலும் முடியாது. ஆனா கூட்டத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? 5 அப்பங்களும் 2 மீன். போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க பாருங்களேன். 38வது வசனம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். இதை சொல்லும் போது அவங்களுடைய டோன் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? சாமி, நீங்க சொன்னீங்க, நான் போனேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் 5 அப்பம் 2 மீன். இதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு மாதிரி கேட்கிற கேள்வி போல இந்த பதில் தோன்றுகிறது. எனக்கு அப்படி தோணும். இருக்கிறது இவ்வளவுதான். பெருசா போய் பார்க்க சொன்னீங்கல்ல, நானும் போய் பார்த்தேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல, இந்த 5000 புருஷர்கள் அடங்கின இந்த பெரும் கூட்டத்துல மொத்த இருப்பு வெறும் 5 அப்பம் 2 மீன். ஏன்னா நம்ம சீசருடைய நிலையெல்லாம் நம்மள மாதிரி தான். அவருக்கு அற்புதம் செய்ய முடியும் என்றும் தெரியும், அற்புதத்தை பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவரால என்ன செஞ்சிட முடியும்ன்ற ஒரு நக்கல் அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வாழ்க்கையை அப்பட்டமா ஒத்துக்குவோமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. இயேசுநாதர் யார்? கட்டுரை எழுத சொன்னோம்னா நம்மளை மிஞ்சிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா அற்புதங்களை எடுத்து வச்சு அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், கடல்ல நடந்தார், காற்றை கடலை அதட்டினார், அழகா பட்டியல் போடுவோம். ரைட்டு. ஆண்டவர் யாரு? நல்லவர், தெரியும். நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவர் யார்? பக்கம் பக்கமா எழுதுவோம். உன் வாழ்க்கையில அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் பக்கம் பக்கமா சாட்சி எழுதுவோம். சொன்னவங்க தானே கூட்டத்துல சாட்சி சொல்லுங்க. என்ன அழகா அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி சாட்சி சொன்னோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிரச்சனையை பெரிதுபடுத்தி கொண்டே இருக்கிறோமே. இதுதானே நம்ம வாழ்க்கையா இருக்குது. அப்ப எப்படி நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம்? யோசிப்பாங்க. ஆண்டவரை இன்னும் முழுசா நம்ப முடியலன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலையை முதல்ல மாத்தணுங்க. இதை ஏமாத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் ஆண்டவரை நம்ப முடியவே முடியாது. சரி, இப்படி கடினத்தை பார்த்துட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னதுக்காக நான் என் வாழ்க்கைக்குள்ள புகுந்து பார்க்கிறேன். என் வாழ்க்கையில வெறும் 5 அப்பம் 2 மீன். ஒரு சின்ன ஏது என் கையில இருக்குது. அந்த ஏதுவை கையில எடுத்துக்கிட்டு என்ன ஜெபம் பண்ணுவோம்?
ஆண்டவரே என் பிரச்சனை பெருசு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, எனக்கு கடன் 5 லட்சம் இருக்குது. ஆனா என் கையில இருக்கிறதோ வெறும் 10 பவுன் நகை. 10 பவுன் நகை இன்னைக்கு 5 லட்சம் தாண்டி இருக்கும். என் கையில் இருக்கிறது 1 பவுன் நகை. இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எல்லாரும் சொல்றாங்க நகையை வந்து கடன் அடைச்சிருன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஆனா என் கையில இருக்கிறது இந்த 1 பவுன் நகை, என்னுடைய கடன் 5 லட்சம். என்ன செஞ்சிட முடியும்? இப்படித்தானே கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அன்பானவர்களை, என்ன செய்யணும் தெரியுமா? கிடைத்த ஏதுக்களை வைத்து நாம் முயற்சி செய்யக்கூடாது. அந்த 5 அப்பம் 2 மீன் இந்த சீசர்கள் வந்தாங்க. இந்த சீசர்களுக்கு அவர் யாரு எல்லாம் நல்லா தெரியும். பிசாசு பிடிச்சவனை விரட்டினது தெரியும், அற்புதங்கள் செய்தது தெரியும், எல்லாம் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது பாருங்களேன். வெறும் 5 அப்பம் 2 மீன் தானே இருக்குது, இதை வச்சு நீங்க என்ன பெருசா அந்த கூட்டத்துக்கு சாதிச்சிட போறீங்கன்ற மாதிரி தானே இந்த கேள்வி இருக்கு. அன்பானவர்களே, நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கைக்குள்ள போறோம், ஒரு குறைந்த ஏது நம்முடைய கரத்துல இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரும் தேவையை சந்திக்கணும். இவ்வளவுதான் எனக்கு, இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை எலியாங்கிற தீர்க்கதரிசி இடத்துல சொன்னா இல்லையா, 2 விறகு பிறக்கிறேன், என்கிட்ட இருக்கிற மாவையும் எண்ணெயை வச்சு 2 அப்பம் சுட போறேன், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. அப்போ எலியா என்ன சொல்றாரு? முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு. கொடுத்ததுனால நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொண்டாலே. பஞ்ச காலம் முழுவதிலும் அந்த பானையில மாவும் குறையல, எண்ணெயும் குறையலையே. இதுதாங்க தெய்வத்தினுடைய நடத்துதல். கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்தை முதலாவது ஆண்டவர் கையில கொடுக்க பழக வேண்டும். இது இங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடம். யாருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடம்? பிரச்சனையை பெரிதுபடுத்தின சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கும். இரண்டான தெய்வ மக்களே, நீ சீசருடைய நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் இருக்கும், குறைவான ஏதுதான் இருக்கும். இங்க எல்லாருக்கும் கொட்டி இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கு. ஆனா நமக்கு ரொம்ப குறைவு இருக்கு. ஆனா தேவை என்பது மிகப்பெரிய தேவையா இருக்குது. நீங்களே அதை பார்த்தீங்கன்னா பெரிதுபடுத்திக் கொண்டே இருப்பீர்கள். கடினம் தான் தெரியும். கடினம் கடினம் என்று பிரச்சனையின் கடினமான பகுதியை பெரிதுபடுத்திக் கொண்டே போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதுவை கொண்டு வந்து ஆண்டவர் கரத்துல கொடுங்க. ஒருவேளை ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய குன்று நமக்கு முன்னால் இருக்குது. அதை உடைச்சிட்டு போனோம். உடைச்சிட்டு போறதுக்கு ஒரு சின்ன உளி, ஒரு சுத்தியல் மட்டும் பக்கத்தில் கிடக்குது. அது மாதிரி தான் இப்போ நம்ம பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோம். பிரச்சனை பெரிய குன்று போல, ஏது ஒரு உளியும் ஒரு சுத்தியலும். பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? வேகமாக போய் உளியையும் சுத்தியலையும் எடுத்து உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த முனை மடங்கும். உடனே முனையை தட்டுவோம். தட்டிட்டு திரும்ப திரும்ப அடிச்சு 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 கொஞ்ச நேரத்தில் கை பூரா புண்ணாயிரும். சுத்தியலும் ஒரு சைஸ் ஆயிடும். இந்த உளி அந்த முனம் மழுங்கி ஒண்ணுமில்லாம போயிடும். பிரச்சனை குன்று குன்றாக இருக்கும், லேசாக தோண்டி இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் இப்படித்தான் விளையாடு கொண்டிருக்கோம். அந்த சின்ன உளியையும் சுத்தியலையும் ஆண்டவர் கையில கொடுங்க. ஆண்டவர் கையில கொடுங்க, கொடுத்து வாங்குங்க. அவர் கையில கொடுத்த போது அவர் அதை ஆசீர்வதித்து சீசர்களுக்கு கொடுத்தார். பந்தி பந்தியாய் உட்கார வைத்தார். 50 பேரா 100 பேரா பந்தி உட்கார்ந்தாங்க. அவ்வளவு பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுத்தார்கள். இது எப்ப நடந்துச்சு? 5 அப்பம் 2 மீனை கொண்டுட்டு சீசர்கள் பங்கு வைக்க போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கல்லறி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் அந்த தவறதானங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடைத்திருக்கிற சிறு ஏதுக்களை தூக்கி கொண்டு நாமே நம்முடைய வாழ்க்கையை சந்திச்சிடலாம்னு ஓடுறதுனால இன்றைக்கு கல்லறியப்பட்டு வர்றோம். இல்ல ஒண்ணுமே நடக்காம இருப்பதையும் இழந்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சின்ன உளியும் சின்ன சுத்தியலும் போதுமா? ஒரு குன்ற உடைக்க போதும். எப்போது? ஆண்டவருடைய கரத்துல நீங்க அதை கொடுக்கும்போது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஏதுக்கள், உங்க படிப்பு, உங்க தாளந்து, உங்க வரம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாம் நீங்களே அதை தூக்கிக்கிட்டு வாழ்வை கடந்து விடலாம் என்று நினைப்பீர்களானால் தோற்று போவீர்கள். அப்படி நினைச்சீங்கன்னா பிரச்சனையை பெரிதுபடுத்தி கொண்டே போவீர்கள். பிரச்சனையின் கடினத்தையே பார்ப்பீர்கள். பிரச்சனையை விட்டுட்டு, வாழ்க்கையை விட்டுட்டு ஓடலாம்னு தான் நினைப்பீங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? நீங்க தான் சந்திக்கணும். இந்த வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கென்று திட்டம் பண்ணி படம் போட்டு அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். போய் பாருங்க. உள்ள உட்கார்ந்த இடத்திலே நின்றுட்டு என்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லாதீங்க.
உள்ள போய் பார்த்தீர்களானால் தான் உங்க வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஏதுக்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். போய் பாருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதுக்கு வேற மாறுத்தரம் இடமே கிடையாது. அவர் சொன்னதை நம்ம செய்யணுங்கிறது நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். யாத்திராகமம் 19வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். மோசே இந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாரு. அங்க மலை மேல 3 தடவை ஏறினாருங்க. 80 வயசு அவருக்கு. அப்ப 80 வயசுக்காரருக்கு முதல்ல ஒருக்கா ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல முதல்ல நீங்க சொந்த சம்பத்துன்னு சொல்றாரு. ஜனங்களிடத்தே சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் நாங்க ஆண்டவரை தவிர வேற யாரையும் பின்பற்ற மாட்டோம்னு சொல்றாங்க. திரும்ப மலைக்கு ஏறி போறாரு. இந்த ஜனங்களை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல்லுன்னு சொல்லி மலையில இருந்து இறக்கி விடுறாரு. இறங்கி சொல்லிட்டு திரும்ப மலைக்கு போறாரு. திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் அந்த ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்க சொல்லு, ஒருத்தனும் அந்த மலைக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது 3வது முறை ஒரு மனிதன் 80 வயது நிறைந்த மனிதன் 3 தடவை சீனாய்க்கு மேல ஏறி இறங்கிட்டு வர்றாரு. உண்மையிலேயே டயர்டா இருக்கும் இல்லையா? டயர்டானவர் உடனே ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த யாத்திராகமம் 19 படிச்சு பாருங்க. 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். 22வது வசனத்துல ஆண்டவர் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல்லுன்னு சொல்றாரு. இந்த 23வது வசனம் முதல்ல நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது 3வது முறை அவர் கீழே இறங்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இப்படி சொல்றாரு. முதல்ல ஒருக்கா போயிருக்கிறாரு, திரும்ப ஒருக்கா திரும்ப போயிருக்கிறாரு, திரும்ப போயிட்டு திரும்ப வந்தா 4வது ஆயிரும் இல்லையா? ஆனா ஆண்டவர் மோசேக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 24வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன், நீ செஞ்சாகணும். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரை வச்சு அவருக்கு நம்ம கட்டளை போட்டுக்கொண்டு அவர் நம்ம போக்குக்கு இறங்கி வரணும். நம்ம வாழ்க்கைக்குள்ள அவர் என்ன விளையாட்டு இதெல்லாம்? எங்க படிச்சோம்? திருமறை தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னதை அவருடைய ஜனம் செய்தாக வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் மோசேக்கு பாதியா தான் கிடைக்குது. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறிவார்கள். அப்போ இதுவரைக்கும் நான் உன்கிட்ட மட்டும்தான் தனியா பேசணும், உன்கிட்ட மட்டும்தான் நான் இந்த கற்பனைகளை கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ என் வார்த்தைக்கு இடுமை பண்ணிட்டு இருக்கிற. உன் சோர்வை வச்சு நீ பேசுற. இறங்கி போ, போயிட்டு வரும்போது ஆரோனையும் கூட்டிட்டு வா. இனி உனக்கு கொடுக்கவிருந்த மேன்மையை நான் அவனுக்கும் பங்கு போட்டு கொடுப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையை நீங்க உள்ள போய் பார்த்து அந்த வாழ்க்கையை வாழுங்கள். கிடைக்கிற சின்ன ஏதுக்களை கொண்டு வந்து ஆண்டவர் கிட்ட கொடுங்க. நீங்க கையில வச்சுட்டு மோதாதீங்க, உடைஞ்சு போகும். ஆண்டவர் கையில கொண்டு வந்து கொடுங்க. ஆண்டவர் கையில கொண்டு வந்து கொடுக்கும் போது என்ன நடக்கும்? அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. மார்க் 6வது அதிகாரம். ஆண்டவர் அதை 5000 புருஷர்களுக்கு அதிகமான ஒரு பெரும் கூட்டத்திற்கு வயிறார சாப்பிட்டு மீதி 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படியாக ஆசீர்வதித்தார். எதை? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் பெரும் ஆசீர்வாதத்தை அந்த கூட்டத்திற்கு கட்டளையிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது ஒரு பக்கம் போட்டுவார். அதை நம்ம போய் தோண்டி துருவி அந்த அற்புதத்துக்குள்ள இருந்து எதையும் படிக்க வேண்டாம். அந்த அற்புதத்தின் போது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படித்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பாடம். நாம் எப்படி சந்திக்கிறோம், ஆண்டவர் எப்படி சந்திக்க விரும்புகிறார், இதை அழகாய் படித்திருக்கிறோம். ஒருவேளை இன்னும் நீங்க இதை திரும்பவும் பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இருக்குது.
இந்த ஆராதனைகளுக்கு போய் இந்த செய்திகளை திரும்பவும் பாருங்க. இது வரைக்கும் 3 செய்திகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு புதிதாய் இதை பார்த்தவர்கள் முதல் 2 பகுதிகளையும் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. கடந்த ஞாயிறு, அதுக்கு முந்தின ஞாயிறு நாம் ஆண்டவர் எப்படி நம்ம கிட்ட வாழணுங்கிறத எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சரியாய் புரிந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மீதி எடுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று புத்தெழுச்சி பாடல்களிலே 342ஆம் பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். புத்தெழுச்சி பாடல்களிலே 342ஆம் பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாலின் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாலின் உள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர்களுக்கு கொடுத்த இந்த பெரும் சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைகளை சீசர்கள் இந்த அற்புதத்தின் போது நடந்த நிலைகளை வைத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே, உங்கள் ஸ்தோத்திரத்தாமே. ஆனால் நீர் என்ன நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர் என்பதை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, சீசர்கள் செய்த தவறை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வரும் நாட்களிலே செய்யாதிருக்க எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீசர்களைப் போல அல்ல, நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய சிறு ஏதுக்களை நாங்கள் போய் பார்த்து அப்படி கண்டுபிடிக்கிற ஏதுக்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வைத்து போராடாம் உங்களுடைய கரத்திலே கொடுத்து நீர் அதை ஆசீர்வதித்து எங்கள் கரங்களிலே தந்து நாங்கள் அதை மீதி எடுத்து ஆசீர்வாதமாய் வாழுகின்ற ஒரு வாழ்வு வாழ கற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் அதை செயல்படுத்துவதற்கான எங்களுக்கு உதவியும் பலனும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சை மக்கள் ஊரூரும் இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைநிற்கிற விதானம் எங்கள் மக்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அமிதமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சை மக்களுக்கும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர் நிறைந்த சூழல்கள், எப்படி நாங்கள் முன்னோக்கி போவோம் என்ற தடுமாற்றங்கள், இவைகளோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பாதைகளை லகுவாக்குவதற்கான வழிகளை
அவர்களுக்கு நீர் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் காட்டின வழிகளை அவர்கள் வைத்து போராடி கொண்டிருக்காமல் உங்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற மனதையும் அவர்களுக்கு தாரும். உங்களுடைய சிந்தனையிலே நீர் பேசும் ஆண்டவரே. உள்ள அமர்ந்திருக்கிற பரிசுத்தாவியானவரே, எங்கள் மக்களுடைய வாழ்வை சரியான பாதைகளுக்கு நேராய் கொண்டு செல்லும்படியாக நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்து, தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளுக்குள் எங்கள் மக்கள் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் யாவரும் நிறைவு பாடலாக மங்கள கவிகளிலே இரண்டாவது கவியை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றை ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதேவரீருப்பே. பார பார வாயென்றழைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் தரும் வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.